ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி நண்டு கறியும் ஃப்ரான் தம் பிரியாணியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நீளமாக வெட்டி இருக்க வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளிங்க, நான் 5 வெங்காயங்க, 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இஞ்சிங்க, சின்னதாக இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணியாச்சு. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா வதங்க விடுங்க, நல்லா வதங்கணும். இது தேங்காய்ங்க, அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணுங்க. மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. திருப்பியும் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. மிக்சியில் அடித்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் செய்யுங்க. வீட்டு மிளகா பொடிங்க, 1/4 கிளாஸ் தண்ணிங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். ஒரு 20 மினிட்ஸுக்கு பாயில் பண்ண விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க நண்டு கறி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரானுங்க. ஃப்ரான் வந்து என்ன இவ்வளோ பெரிய ஃப்ரானாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரேவி பண்ணால் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தம் பிரியாணி பண்ணிட்டேங்க.
நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. சால்ட்டு, வீட்டு மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 45 minutes ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி 45 minutesக்கு. ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. தம் பிரியாணிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு என்ன போடுவோமோ அதே மசாலா தாங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீட்டாக கட் பண்ணியிருக்கிற ஆனியனுங்க போட்டு நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுங்க. நான் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணுங்க. கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். பேரலாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க தக்காளி, வெங்காயம்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த இறாலை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆச்சி கரம் மசாலா தாங்க நான் எடுத்தேன். அதை எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலாங்க, அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டு மிளகா பொடிங்க, அது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டேங்க நான்.
எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே போட்டு அதுலேயே நல்லா அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த ஆயில்லையே பாயில் ஆகிட்டு இருக்கணுங்க. 20 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டுங்க. இது அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இந்த பதத்துக்கு ஃப்ரை ஆனால் போதும். இது பேரலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க ரைஸுக்கு. ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம் போட்டுட்டேங்க. அப்புறம் உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ரைஸ் ஒரு 75% பாயில் ஆயிருந்தால் போதுங்க. இது தேவையில்லாத பேனுங்க. பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கர் அதுக்கு மேலே எடுத்து வைங்க. இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. ஃபில்டர் பண்ணி வச்சாச்சிங்க. அந்த ரைஸை எடுத்து இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம டாப்பிங் எல்லாம் பண்ணலாம். புதினாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவே இருந்துச்சு. நல்லா புதினாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரைஸுக்கு மேலே. அதுக்கு மேலே அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆனியனை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேஷ்யூங்க, முந்திரி, அப்புறம் திராட்சைங்க, அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு நெய்ங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மூடி போட்டு மூடிட்டு கேஸு ஸ்லோவில் ஒரு 5 மினிட்ஸுக்கு வைங்க. இந்த மாதிரி தாங்க வரும் தம் பிரியாணி. இதை நல்லா போட்டு கலரணும். கலந்தால் தான் அந்த ஒரு கலர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸு உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ரைஸ் உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானிக்கையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தம் பிரியாணி ரெடிங்க. சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.